அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 11 செய்நன்றி அறிதல் 110வது குறள். எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. எந்த அறத்தை அழித்தவருக்கும் தப்பி பிழைக்க வழி உண்டு. ஆனால் ஒருவர் செய்த நன்றியை மறந்தவருக்கு உய்வே கிடையாது. நன்றி மறந்ததற்கு பிராயச்சித்தமே கிடையாது. இல்லறத்திலும் சமூகத்திலும் நன்றி உடையவராய் இருக்க வேண்டும். நன்றி மறக்காமல் நன்றி உள்ளவனாய் வாழ்வேன் என வாழ்ந்து நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். செய்நன்றி மறந்த மகனுக்கு உய்வே இல்லை. நன்றி பெரிய அறம் எனப்படும். பெரிய அறம் என்பது பெரிய பாதகங்களை செய்யாதிருத்தலாகும். பெரிய பாதகங்கள் செய்தால் கூட பிராயச்சித்தம் உண்டு. ஆனால் செய்நன்றி மறந்தவனுக்கு உய்வு கிடையாது, பிராயச்சித்தம் கிடையாது. பாவம் நீங்கும் வாயில் உபாயம் பரிகாரம் என்பதுதான் பிராயச்சித்தமாகும். அது செய்நன்றி மறந்தவருக்கு கிடையாது. மிக பெரிய தீங்கை விளைவிக்கும் தீவினையாய் நம்முடன் தொடரும். இதனால் செய்நன்றி கோரலின் கொடுமை கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.